சூப்பர் சாஃப்டான ஸ்பஞ்சியான வெண்ணிலா கேக் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து 2 எக்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஹேண்ட் மிக்சர் கண்டிப்பாக தேவை. ஹேண்ட் மிக்சர் இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க இந்த ரெசிபியை. 1/2 கப் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்கில் ஆட் பண்ணி இந்த மாதிரி எக்கு வந்து டபுள் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கணும். எனக்கு ஹேண்ட் மிக்சரில் 10 மினிட்ஸ் ஆச்சு, கையில் விஸ்க் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 கப் மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு 3/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சிடுங்க. வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜென்டலாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ண பேனில் வந்துட்டு இதை போர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி சென்டிகிரேட்க்கு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான ஸ்பஞ்சியான வெண்ணிலா கேக் ரெடி ஆகிடும். ஐயங்கார் பேக்கரியில் கேக் கிடைக்கலாம் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாட்டாக டீயோட இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹாப்பி பேக்கிங், மேரி கிறிஸ்மஸ்.